உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆர்வம் கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மே மாதம் 2025 மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த மாத ராசி பலன்கள்ல குரு பயிற்சியும் இருக்கு, ராகுகேது பயிற்சியும் இருக்கு. அப்ப மற்ற மாத கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்கு. பொதுவா மொத்தமா நமக்கு என்னென்ன பலன்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும், மீன ராசிக்கு உண்டான சந்திராசமதங்கள் எது எது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா மே மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அமையும் அப்படிங்கிறனால இதை ஒரு முயற்சி எடுத்து நம்ம கொடுத்துட்டு வரோம். எல்லாரும் பயன்படுத்திங்க. முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம், மே மாதம் மிகவும் அற்புதமான தன பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம். உங்க ராசிநாதனே உங்க ராசிக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம், தொழிற்சாலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தாயின் மூலமாக ஆதரவு கிடைக்கும், குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்கும், குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கும், நிறைந்த தனவரு வண்டி வாகன யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால தொழிற்சாலம் நல்ல விருத்தி அடையும், அதனால நிறைந்த வருமானம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ஆயுள் ஸ்தானத்தையும், ஜீவனஸ்தானம் என்று சொல்லி 10ஆம் இடத்தையும், அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குரு பகவானால 14/5/25 பெயர்ச்சியக்கூடிய குரு பகவான் 14/5க்கு மேல உங்களுடைய குடும்பத்துல அமைதி, நிம்மதி, வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் குறையும். வெளியூர் வெளிநாடு போய் வேலை செய்யறவங்களுக்கும், வேலை செய்ய விருப்பப்படுறவங்களுக்கும், படிக்கிறவங்களுக்கும் இனிமேல் இது வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள். மீன ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அருமையான ஒரு வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசந்தமான காற்று, இப்படி ஒரு தென்றல் காற்று மாதிரி வீசுமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்கள் நடக்க வேண்டிய காலகட்டம் ஆரம்பித்திருக்கிறது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய புகழ், செல்வாக்கு, குழந்தைகளுடைய ஸ்தானம், பூர்வ புண்ணிய உத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச ராசியில் இருக்கிறாரு. அதனால வண்டி, வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறவங்க ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க பார்த்து வாங்கிக்கணும். யாரையும் நம்பி வாங்கிடாதீங்க. தந்தையினுடைய உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க. வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 18/5 பயிற்சியாகக்கூடிய ராகு உங்களுடைய அயனசயன போக விரைத்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும், கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் வர்றதுனால செவ்வாயினுடைய பார்வையும் நேரடியாக அங்கே 8ஆம் பார்வையா விழுறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து போயிடுவாங்க. இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் உங்களுக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானம், எண்ணம், எழுத்து, இயக்கம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இப்ப சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறப்ப ஆடை, ஆபரணம், நகை தொழில் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக 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 ஒரு சிறப்பான ஒரு உச்சகட்டமான செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறார். 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அப்ப புதன் உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. அப்ப பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால
எந்த விஷயங்களை செய்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து செய்யுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியாவே சுக்கிரன் இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானம் நிறைய கிடைக்கும். கூடவே ராகு பகவானும் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பணம் நிறைய வருதுன்னு சொல்லி தகாத வழியில போய் சம்பாதிக்கிறதோ, தகாத உறவு நண்பர்களோட சேர்ந்து திரியறதோ உங்களை கொண்டு போய் கோர்ட்டு வம்பு வழக்கில் கொண்டு போய் பிரச்சனை கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையா நீங்க இருந்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால 7ஆம் அதிபதியாகவும் இருக்கனால 18/5 வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு மனைவி, குழந்தைகள், வண்டி, வாகனங்கள் இந்த அமைப்புகள் எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. 18ஆம் தேதிக்கு மேல உங்க பாரதாதிபதி சுகஸ்தானாதிபதி அஸ்தமனம் அடைகிறதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறவங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறது, காலி நிலம் விற்கிறது, வாங்குறது, இதுல எல்லாம் வங்கியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றப்ப குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு வியாதிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 14/5க்கு மேல 6ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு போறார். 3ஆம் இடத்திற்கு சூரியன் போறது அப்படிங்கிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் தடையற்று நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யும். அதே சமயம் 6ஆம் இடத்துல இருக்கிற 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் முயற்சி ஆகிறப்ப 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய விவசாய ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நிறைந்த செல்வாக்கையும், ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடமா இருக்கனால உங்களுடைய செல்வாக்கு, செல்வம், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு சிறப்படைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு, இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த மாதத்துல இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நல்ல செல்வ செழிப்பான மாதம். சரி, இப்போ சந்திராசமதனங்கள் மீன ராசிக்கு 10/5/25 மாலை 1:45 முதல் 13/5/25 அதிகாலை 2:30 வரைக்கும் சந்திராசமதனங்கள். பூரட்டாதி 4ஆம் பாத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 2, 4, 6, 8, 10, 14, 18, 20, 23, 25, 28, 29, 31. அசுப நாட்கள் மே 11, 16, 24, 26, 27. யோக நாட்கள் மே 6, 8. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 3, 5, 7, 9, 11, 15, 19, 21, 24, 27, 29. அசுப நாட்கள் மே 13, 17, 25, 26, 28. யோக நாட்கள் மே 7, 9. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 3, 6, 8, 10, 13, 16, 20, 22, 25, 28, 30. நாட்கள் மே 14, 18, 26, 27, 29. யோக நாட்கள் மே 8, 10. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அவை மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த சுப நாள் அசுப நாள் தனிப்பட்ட முறையில உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டானது. நீ எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை ஒரு வழிகாட்டியா நீங்க வச்சுட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே. உங்களுக்கு எப்பயுமே எல்லா காரியத்திலையும் வெற்றி தான் கிடைக்கும். இந்த அசுப நாட்கள்ல நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது கட்டாயமா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பகல் 11:45 பண்டைகள் வரைக்கும் தோராயமா இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுவும் முழு வெற்றியை கொடுக்கும்.
நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.